இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சீனு, ஆசீர்வாதம் பண்ணு. ஏய் மாயா, என்ன இது புதுசா இருக்கு? ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லி அனுப்புனாங்க. நீ ஃபர்ஸ்ட் உட்காரு, வா உட்காரு. மாயா, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நான் எப்பவுமே உன் விருப்பப்படி தான் நடந்துப்பேன். ஃபேமிலியில அத்தை சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாங்க, சித்தி சொன்னாங்க அப்படின்றதுக்காகலாம் நீ என்ன நினைக்கிறியோ அதை என்கிட்ட சொல்லாம இருக்க வேண்டாம். அவங்களுக்காக நீ இந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீ அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கன்ற விஷயம் தெரியும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மாயா. அம்மாவால நிறைய பிரச்சனைகள் வரும்போது கூட எல்லாத்தையும் தாங்கி நீ எதையுமே என்கிட்ட சொல்லாம இருந்திருக்க. அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி உனக்கு ஒரு நல்ல கணவனா இருக்கிறது மட்டும்தான் என்னோட லட்சியம், கனவு, ஆசை எல்லாமே. எந்த விதத்திலையும் உன்னை கஷ்டப்படுத்த நான் விரும்பல மாயா. உனக்கு எப்போ நம்ம குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு தோணுதோ அப்ப சொல்லு. அப்ப நாம சந்தோஷமா ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் எவ்வளவு நாள் ஆனாலும் காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன மாயா, நான் இவ்வளோ பேசுறேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? மாயா, உன்னதான் கேக்குறேன். ஒன்னும் இல்லை சீனு, அது சாப்பிடலையா? ஏய், ஏன் இன்னும் சாப்பிடல? இரு, நான் ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன். சீனு, நீ போனா அத்தை, மாமா, பெரியம்மா எல்லாம் கோவம் ஆயிடுவாங்க. ஆமா, உனக்கு இன்னைக்கு ஃபுல்லா ஏகப்பட்ட டென்ஷன், அலைச்சல், போலீஸ் விசாரணை, அது இதுன்னு சொல்லி ரொம்ப டயர்டா இருப்ப. நீ கட்டில படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன், சரியா?